என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். உள்ளன் நூல் யார்ட்லி உள்ளன் நூல் இப்போ 4mm நீடில் எடுத்திருக்கேன். இது பேபி பென்னி கேப், பிறந்த குழந்தைகளுக்கு போடுற கேப். டபுள் குரோஷேயில் தான் பின்ன போகிறோம். மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. அந்த கிராஸாக லெஃப்ட் சைடில் இருக்க நூலை எடுத்து 3 செயின் போட்டுக்கோங்க. முதல்ல அப்புறம் 12 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. டபுள் குரோஷே. இது பிறந்த குழந்தைக்கு இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் பென்னி கேப்பு. டபுள் குரோஷேயில் தான் போடுறோம். 12 டபுள் குரோஷே போட்டுக்கோங்க இந்த மேஜிக் ரிங்குள்ளே. கவுண்ட் பண்ணிக்கோங்க. 12 டபுள் குரோஷே. 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, குறைச்சிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எண்ணி தான் போடணும். சுருக்கிக்கோங்க. கயிறை இழுத்து உள்ளனை இழுத்து சுருக்கிக்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு விடாமல் பேக் சைடு வழியாக விட்டு பண்ணுறது க்ளீனாக இருக்குது. அதனால் பேக் சைடு ஹூக் எடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதுலேருந்து பேக் சைடு இது வழியாக ஸ்லிப் நாட் போடணும். அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு போடுற ரவுண்டு நீட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக போட்டோன்னா அந்த இடத்துல ஒரு உங்களுக்கு போட்டு பாருங்கள், அப்போ தெரியும் அது சேஞ்சு. இந்த மாதிரி சுற்றி போடலான்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இது நான் ட்ரை பண்ணேன், ஆனால் வரலை. ஸோ மறுபடியும் நான் நார்மலாகவே போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி சுற்றி போட்டாலும் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது சரியாக வரலை, எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்ததுனால நான் நார்மலாகவே போட ஆரம்பிச்சிட்டேன். அதான் இது மாதிரி அடிக்கடி தச்சு பார்த்துட்டு அப்புறமா தான் உங்களுக்கு சொல்லணும். ஒன்றுத்துலேயும் 2 டபுள் குரோஷே போட்டுவாங்க. இந்த ரவுண்டில் 24 வந்துடும்.
ஒன்று ஒன்றுத்துலேயும் 2 டபுள் க்ரோஷே போடுங்க. எப்போவுமே ரவுண்டு வந்து நம்ம மேஜிக் ரிங் போடும்போது இன்க்ரீஸ் பண்ணும்போது செகண்ட் ரவுண்டு 2 டபுள் க்ரோஷே ஆர் நம்ம என்ன போடுறோமோ அதை டபுளாக போட்டால் தான் அந்த ரவுண்டு வந்து ஒரு ஷேப்பாக வரும், கரெக்டான ஷேப்புக்கு வரும். ஒரே ஹோலில் 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இந்த 4mm ஹூக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக காட்டும், ஸ்டிச்சஸ் பெருசாக இருக்கும், கேப் எல்லாம் தெரியும், இந்த ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் 4mm. நம்பர் அதிகமாக இருக்க ஸ்டிச்சஸ் பெருசாக தெரியும், கொஞ்சம் லூஸாக இருக்கும். நம்பர் குறைய ஸ்டிச்சஸ் நெருக்கமாகிடும். நம்மளுக்கு எந்த இதுக்கு எது யூஸ் பண்ணணும்னு போக போக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, மாற்றிக்கலாம் அப்பப்போ நீடில். இப்போ நம்ம 2 போட்டு முடிக்க போகிறோம். ஒன்றுத்துலேயும் 2 டபுள் க்ரோஷே போட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து 3rd ரவுண்டு. ஃபஸ்ட்டு இதில் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்ததில் 1 டபுள் க்ரோஷே, அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே, ஒரே ஹோலில் 2. இப்போ இந்த லைன் எப்படி போடணும்னா 2 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே, அது மாதிரி மாறி மாறி போடணும். ஒரு ஹோலில் 2 டபுள் க்ரோஷே, அடுத்ததில் 1 டபுள் க்ரோஷே சொல்லிக்கிட்டே போடுங்க மனசில். One double crochet, 2 double crochet, 1 double crochet, 2 double crochet. அது மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் போடணும். நியூ பார்ன் பேபிக்கு சின்னதாக போடுறோம். வித்தின் 1 ஹவருக்குள்ளே போட்டுடலாம் அந்த கேப். நம்ம ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே ஒன்றா சேர்த்து போடுறதுனால கடைசியாக முடியும் போது 1ல் முடியணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக போட்டுட்டு வரோன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம செக் பண்ணணும்.
2 1 2 1 2 1 வரும்போது கடைசியாக 1 வரணும். இப்போ 2 போட்டிருக்கோம். இப்போ 1 1 1 டபுள் குரோஷே, 1 இன்னொரு 1 டபுள் குரோஷே, 1 1 2 டபுள் குரோஷே, 1 1 2 டபுள் குரோஷே அப்படி போடணும். ஒன்றுத்தில் 2 டபுள் குரோஷே, அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததில் 1, மறுபடியும் 2 டபுள் குரோஷே, சேம் ஹோல். இதை மாதிரி சுற்றி போட்டுட்டு வாங்க. மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே போட்டால் தப்பு வராது. அடிக்கடி செக் பண்ணிக்கணும் கூட. விட்டாச்சு. சேம் இதில் இன்னொன்று போடணும். டபுள் குரோஷே ஒன்று விட்டு போச்சு. 1 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, அப்புறம் 2 ஒன்றா போடணும். 2 டபுள் குரோஷே, 2 சேர்த்து போடணும் ஒன்றத்தில். அப்புறம் 1 1 1 1 2 1 1 2 அப்படி மாறி மாறி போடுங்க. நான் சொல்லி கொடுக்குறது புரியுதான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது 3rd 4th ரவுண்டு முடிக்க போகிறோம். ஃபோர்த் ரவுண்டுக்கு பிறகு மீதி எல்லா ரவுண்டுமே இதே நம்பர் ஆஃப் இப்போ பின்னர் அளவுக்கே ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், டிக்ரீஸும் பண்ண வேண்டாம். 4 ரவுண்டு போட்டிருக்கோம். 1 2 3 4 4 ரவுண்டில் 4th ரவுண்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுட்டு வரணும். ஃபுல்லாக இன்க்ரீஸும் பண்ண வேணாம், டிக்ரீஸும் பண்ண வேணாம். அதை ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. இதோ இது மாதிரி 1 2 3 4 போட்டேன். மீதி எல்லாம் அதே தான், என்ன போட்டோமோ அதை அப்படியே போட்டு வரணும். 9 ரவுண்ட்ஸ் போடுங்க. 9 ரவுண்ட்ஸ் போட்டுட்டு கடைசியாக ஒரு சிங்கிள் குரோஷே ரவுண்டு வரும். முதல்ல 4 போட்டோம், அதுக்கப்புறம் 8 போடணும். இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள். நைன் ரவுண்ட்ஸ் போடணும். 4 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு 3 4 அப்புறம் 9 ரவுண்ட்ஸ் போடணும். அப்புறம் சிங்கிள் குரோஷே கடைசியாக முடிக்கும்போது
அதை டைட் ஆக்கிறதுக்காக வேண்டி சிங்கிள் குரோஷே. அந்த லாஸ்ட் ரவுண்டில் 9th ரவுண்டில் நம்ம சிங்கிள் குரோஷே போடணும். ஃபுல்லாகவே போடணும். ஃபுல் ரவுண்டு போட்டு வரணும் எண்டு வரையிலும். போட்டுட்டு முடிச்சிடணும். பிறந்த குழந்தைக்கு நம்ம போட்ட கேப் வந்து பிறந்த குழந்தைக்கு. இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போடணும். ஃபஸ்ட்டு போட்டோவில் அதிலேருந்து ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ரவுண்டாக ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடணும். இப்போ கட் பண்ணி டையில் மறைச்சிடணும். முதல்ல ஒரு நாட்டு போட்டுக்கோங்க. எப்போவுமே முடித்ததும் ஒரு நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா டையில் மறைங்க. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போ எது பின்னுனாலும் குரோஷேயில் வந்து முதல்ல ஒரு நாட்டு போட்டு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா டையில் மறைச்சிருங்க. கட் பண்ணிடணும். இப்போ எவ்வளவு அளவு போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். நம்ம இது நல்ல ஸ்ட்ரெச் ஆகும், இழுத்துக்கலாம். இப்போ இந்த கடைசியாக இது போட்டிருக்கேன் பாருங்கள், 5 inches போடணும். உயரம் வந்து ஹைட் வந்து 5 inches, அகலம் வந்து 5.5. அதுதான் இதில் வந்து இது வந்து இது கேர்ள் பேபியோட பென்னி கேப். அதனால் ஒரு ஃப்ளவர் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது பாய் பேபியோடது, ப்ளூ பாய், பிங்க் வந்து கேர்ள் பேபியோடது. இந்த பூ வச்சா அழகாக இருக்கும் பாருங்கள். யார்ட்லி ஒரே ஒரு நூல்கண்டு தான் இதுக்கு ஆச்சு. டைமும் ரொம்ப குறைச்சி தான் ஆகும் பின்னுறதுக்கு. இங்கே ஈஸியாக கற்றுக்கலாம்.